உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இன்றும் கூட 1 யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனம் முதல் கடைசி வரை இருக்கக்கூடிய அந்த பகுதியை வாசிக்கிறேன். இதில் கர்த்தர் நமக்கு என்ன போதிக்கிறார், இதில் எந்த விதத்தில் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் நினைத்து பார்த்து நம்முடைய இருதயத்திலே தேவனை அறிகிற அறிவிலே வளருவோமாக. அது நமக்கு நல்லது. தேவனை அறிகிற அறிவிலே வளரும்போது தெய்வீக சுவாபம், திவ்ய சுவாபம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறது. அதிலே வளருவோமாக. வாசிக்கலாம். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்த இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். இதில் சில முக்கியமான கருத்துக்கள் வருகின்றன. அவற்றை கவனிப்போம். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆகையால்ங்கிறப்ப முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு வாசிச்சிட்றேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். அது எது? இந்த அந்தி கிறிஸ்துக்கள், அந்தி கிறிஸ்து இல்லை, அந்தி கிறிஸ்துக்கள் இப்பொழுது உண்டாயிருக்கிறார்களே அப்படின்னு யோவான் சொல்லும்போது அந்த அந்தி கிறிஸ்துக்களுடைய அடையாளங்கள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அடையாளம், இந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். அவரை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார் என்று நம்புவதில்லை. அவங்க தான் அந்தி கிறிஸ்துக்கள் என்று யோவான் சொல்லுகிறான். சொல்லிட்டு, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் கேள்விப்பட்ட ரட்சிப்பு, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தானே மேசியா, இயேசு கிறிஸ்து தானே தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து தானே மனிதனுடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் செய்தார். இதைத்தானே ஆதி முதல் அங்கே ஆதாம் பாவம் செய்த அன்னைக்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அவனுக்காக தோல் உடைகள் கொடுக்கப்பட்ட போது அப்பொழுதே ஒரு வெளிப்பாடு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை அனுப்புவார், இப்படி பரிகாரம் செய்வார் என்று ஆதி முதல் சொல்லப்பட்டது. அது அந்த இயேசு கிறிஸ்து, அந்த மேசியா, அவர் பரிகாரம் செய்த அது உங்களில் நிலைத்திருக்க கடவது. அது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால், அந்த இயேசுவை பற்றிய போதனை, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். என்ன சொல்லிருந்துச்சு? குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான்.
குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டான்னு சொன்னால் பிதாவையும் தள்ளிட்டான்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. ஆனால் குமாரனை உடையவன் பிதாவையும் உடையவனாக எப்படி? பிதா கிட்ட நேரடியாக போய் நானே உம்முடைய பிள்ளையாக இருக்கேன் ஆண்டவரே, நோ தள்ளிப்போ அப்படிங்கிறார். குமாரனை மறுதலிக்கிறவர்களை பிதாவாகிய தேவன் அப்படியே மறுதலிச்சிடுறார். ஆனால் குமாரனை உடையவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன். இந்த குமாரனை ஏற்றுக்கொண்டவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். எந்த யோவான் சுவிசேஷத்தில் முதல் அதிகாரம் 12 என்ன சொல்லியிருக்கு? இந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்போ தேவனாலே பிறந்தது யார்? இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவங்க தான். இங்கே என்ன சொல்லியிருக்கு? குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன். இவர் தான் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், என்னுடைய இரட்சகர், மேசியாவாக வந்து என்னை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகிறவர்கள் பிதாவையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அதனால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலச்சிருப்பீங்கன்னா அந்த செய்தி, அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே நிலச்சிருப்பாருன்னா நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். சரி, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இந்த நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது பொதுவாக விசுவாசிகளிடத்தில் மரித்தால் பரலோகம் போகிறது என்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. மரித்தா நரகம் போகிறதில்ல, நிச்சயமாக மரித்தா பரலோகம் போவோம். இதை தான் பொதுவாக விசுவாசிகள் புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நித்திய ஜீவன்னா தேவனுடைய ஜீவனை போல மரணமில்லாமல் வாழ்ந்திருக்கக்கூடிய, எல்லா விதத்திலும் நன்றாய் வாழ்ந்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஜீவ வாழ்க்கையை குறித்து அது பேசுகிறது. ஆதாமுக்கு எப்படிப்பட்ட ஜீவன் உண்டாயிருந்தது அதை நினச்சி பார்த்தா இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிடும். தேவன் மனிதன் ஆதாமை உண்டாக்கும்போது அவருடைய சாயலாய் ரூபமாய் அதோடு சேர்ந்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதி அவனை ஜீவாத்மாவாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் சொல்லலாம், ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லலாம், அப்படி உண்டாக்கினார். அப்போ ஆதாமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் எப்படிப்பட்டது? தேவனை போன்றது. அப்போ இப்போ இயேசு ஆண்டவராக ரட்சிக்கப்படும் போது எப்படிப்பட்ட ஜீவன் கிடைக்கிறது? ஆதாம் எழுந்து போன அந்த தேவனுடைய ஜீவனை போல இவனுக்கு கிடைக்கிறது. இந்த ஜீவனுக்கு மரணம் இல்லை. சரீரத்துக்கு மரணத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ஆத்மா மரிக்கிறதில்லை. அவர்கள் பூமியை விட்டு போகும்போது நேராக பரலோகம் போகிறார்கள். இதை நாம் சற்று நிதானித்து அறிந்து கொள்வோமாக. இந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இங்கே பாருங்கள், ஆதாம் பாவம் செய்ய வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவனோட கூட இருந்தார். ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். அது எப்படிங்க சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் செய்தபோது முதல் காரியமாக மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்தது பரிசுத்த ஆவியானவர் சபை மக்களிடத்தில் இறங்கினது தானே. அன்றைக்கு போன பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளில் விசுவாசிகள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இயேசுங்க இருக்கும்போதே சொல்கிறார், நான் போகிறது நல்லது, போவேனையாகில் உங்களுக்காக வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்கிறார். என்னை மாதிரி உன்னை கூட இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளை அனுப்புவேன் அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல தான் இருந்து சீஷர்கள்ட்ட பேச முடிஞ்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உலகத்தில் இருக்க எல்லா சீஷர்கள்ட்டையும் கூட இருந்து பேசி வழிநடத்தக்கூடியவராய் அவர் இருக்கிறார்.
இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் ஆதாமோட இருந்தபோது தேவனுடைய சகல நன்மைகளையும் பெற்று ஆதாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆதாம் பாவம் செய்ய வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆதாமுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இவன் என்னைக்கு பாவம் செஞ்சானா இவர் கிளம்பி போயிட்டார். அதனால் தேவனுக்கு மனுஷனுக்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அதனால் இது துண்டிக்கப்பட்டால் கூட அது ஒரு விஷயம்னு வைங்க. ஆனால் பிசாசுக்கும் இவனுக்கும் உறவு உண்டாயிருச்சு. பிசாசுக்கும் ஆதாமுக்கும் உறவு உண்டாயிருச்சு. என்ன உறவுன்னா, பிசாசுக்கு அடிமை. இவன் பிசாசுக்கு அடிமையாக போகிறேன்னு போயிருக்கான். நான் பாவியாக இருந்தால் பரவாயில்ல, நான் செத்து நரகம் போனால் பரவாயில்ல. பாருங்கள் எப்படி போயிருச்சுன்னு. அப்போ ஜீவன், அப்புறம் இந்த பக்கம் மரணம்னா சரீர மரணம் மட்டும் இல்லை, மனதிலே கூட ஒரு மரணம் இருக்கிறது. அதை நீங்கள் கவனிக்கணும். மனதிலே கூட ஒரு மரணம் இருக்கிறது. அப்படியே பாவியாகவே மரித்தானாக்க நரகத்துக்கு, பர்மனெண்ட்டாக நரகத்துக்கு போயிடுறான். இங்கே பாருங்கள், தேவன் இருக்கிற இடம்தான் பரலோகம். இப்போ எல்லோரும் பரலோகம் நாங்கள் மேலே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் இங்கே இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளும் பரலோக ராஜ்யம் உள்ளே இருதயத்தில் வந்தது. அப்போ அவங்க பரலோகத்திலே இருக்கிறது போல அவ்வளவு சந்தோஷமான மனநிலையில் வாழ்வார்கள். அப்படி தேவனுடைய ராஜ்யம் பற்றி என்ன சொல்லப்படுகிறது? இயேசுவே சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. நீதி இருக்கான், பரிசுத்தம் இருக்கான், அப்புறம் நீதியும் சமாதானம் இருக்கான், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்குதான். ஏங்க இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் தானே பரம சந்தோஷம், கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம். பரலோகத்தில் அங்கேயும் இதாக இருக்கும். அங்கே போனாலும் இந்த பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம் அங்கே இருக்கும். தேவன் கொடுக்குற சமாதானம் இருக்கும், தேவன் கொடுத்துருக்கிற நீதி இருக்கும். இப்போவே கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு தேவனுடைய நீதியாக இருக்கிறார். அவரே, இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு தேவனுடைய நீதியாக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க. நமக்காக நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமில்லாத அவரை, இயேசுவை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். அப்போ அவர் பாவமாகி நம்ம தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். அப்போ இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கும்போது, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அதற்குள்ளே தேவனுடைய நீதியாக இருக்கு. அப்புறம் அவருடைய பரிசுத்தமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் என்னது? இயேசு கிறிஸ்துவே அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். என்னது? ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எதெல்லாம் இழந்தோமோ அத்தனை இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு மீட்கப்படுகிறது. எந்த ஜீவனை மனுஷன் இழந்தானோ அந்த ஜீவனை மறுபடியும் பெறுகிறான். மீட்பு, ரட்சிப்புங்கிறது வேற, மீட்புங்கிறது வேற. இவன் மீட்கப்படுகிறான். ஆதாம் எதையெல்லாம் இழந்தானோ அது எல்லாவற்றையும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதன் பெறுகிறான். அந்த ஜீவன் அவனுக்கு உண்டாகிறது. இங்கே என்ன சொல்கிறாரு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அப்போ வாக்கு தத்தம் என்னது? இயேசுவை ஏற்றுக்கிட்டால் என்ன கிடைக்குமா? நித்திய ஜீவன். இது எதுங்க நித்திய ஜீவன்? தேவனுடைய ஜீவனே நித்திய ஜீவன். இதை நீங்கள் யோவான் 5:26 வாசிங்கன்னா அதை நல்லா வாசித்து புரியணும். அதையும், அதாவது பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட ஜீவனுடையவர், இயேசுவானவர் எப்படிப்பட்ட ஜீவனுடையவர், நமக்கு எப்படிப்பட்ட ஜீவன் கொடுக்கப்பட்டிருந்தது, அதாவது ஆதாமுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருந்தது, இப்போ நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் புரிந்து கொண்டால்
நம்ம நல்லா வாழலாம். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் எப்படி, அதெல்லாம் புரியணும். எங்கே இப்போ நான் இந்த யோவான் 5:26 சொல்கிறேன். யோவான் 5:26, பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். குமாரனுக்கு அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஸ்லாக்கியம்? பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்க போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து போய் இன்னும் கொஞ்சம் ஜீவன் எனக்கு வேணும் அப்படின்னு பிதா கிட்ட கேட்க வேண்டியதில்லை. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கனவே தம்மிடத்தில் இருக்கிறது போல அந்த ஜீவனை இயேசுவுக்கு கொடுத்துட்டார். அதனால தான் இயேசுவானவர் தாம் தேவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பிதாவாகிய தேவனுக்கு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்திருந்து அவரால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றார். அதனால் தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்தார் அப்படியெல்லாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசுவை பற்றி சொல்கிறப்ப பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாயிருப்பதை, அப்போ இந்த யோவான் 1:26 சொன்னது போல் பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல் இயேசுவும் குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்தார், கிருபை செய்திருந்தார். அப்படி செய்து வாசிக்கலாம். நீங்கள் இந்த 2 பேருமே பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனால் மனுஷன் உண்டாக்கப்பட்ட போது அவனுக்கு ஜீவன் இருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட தான் அவன் பிதாவாகிய தேவனை போல் வாழலாம். பரிசுத்த ஆவியானவர் துணை இருந்தால் தான் அவன் பூமியில் ஆளுகை செய்யலாம். ஆளுகை கர்த்தர் கொடுத்தார். இந்த பூமியை கீழ்ப்படுத்தி சகலத்தையும் ஆண்டுகள், அங்கே ஆகாயத்தில் பறக்கிறவைகள், தண்ணீரில் நீந்துகிறவைகள், அந்த பூமியில் நடமாடுகிற யாவற்றையும் ஆண்டு கொண்டு அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டு பழுகி பெருகி பூமியை நிரப்பி இப்படியெல்லாம் சொல்கிறார். அப்படி ஆண்டு கொள்ளக்கூடிய திறமை அங்கே பிசாசு இருக்கான், அவனையும் ஆண்டு கொள்ளக்கூடிய திறமையை கர்த்தர் கொடுத்துருந்துருக்கிறார். ஆனால் எந்த உதவியோட? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட. ஆனால் மனுஷன் பாவம் செஞ்சோன்னே பரிசுத்த ஆவி போயிட்டார், தேவனோட இருக்கிற ஐக்கியம் உறவு முறிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஜீவன் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல குமாரன் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்க அருள் செய்திருந்தார். ஆனால் ஆதாம் தம்மில் தாமே ஜீவனுள்ளவனாக இருக்கும்படி அவனுக்கு அருள் செய்யவில்லை. அவன் விரும்பினா பாவம் செய்யலாம். இந்த குமாரன் பிதாவும் சரி இயேசு குமாரனும் சரி பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இவன் இந்த கிறுக்கன் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், பிதாவாகிய தேவன் மனுஷனை உண்டாக்கும்போது தம்மில் தாமே ஜீவனுள்ளவனாக இருக்கும்படி அவனை உண்டாக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட தான் அவன் பிதாவை போல செயல்பட முடியும். ஆனால் இவன் பிசாசு கூட சேர்ந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் விலகினார். அவனுக்குள்ளே இருந்த தேவனுடைய ராஜ்யம் அவனை விட்டு நீங்கியது. தேவனுடைய பலன், தேவனுடைய ஜீவன் அவனை விட்டு நீங்கியது. அவனுடைய ஆத்மா அன்றைக்கே மரித்தது. அவன் ஆத்மா மரித்ததுனால சில காலங்கள் கழித்து சரீரமும் மரித்து போச்சு. இந்த ஆத்மா மரித்தது என்று அதாவது பிதாவும் குமாரனும் பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனால் மனுஷன் விரும்பினால் பாவம் செய்து பிசாசு கூட சேர்ந்து மரித்து நரகமும் போகலாம். இன்றைக்கு ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிற எல்லா மனிதர்களும், நீங்களும் நானும் உட்பட எல்லா மனிதர்களும் இப்படி தானே இருக்கோம். அந்த ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பு இல்லாமல் இருக்காங்க. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் நமக்குள்ளே இருக்க ஜீவன் எப்படிப்பட்டது? ஆதாம் எப்படி பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட அவன் தேவனை போல வாழ்ந்து எல்லாவற்றிலும் திருப்தியாய் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய திறமை இருந்ததோ, அதுபோல் நாமும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் தேவனுடைய ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே என்றெல்லாம் ஒரு வசனம் போட்டிருக்கேன்.
அப்போ நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை ஆக்கியிருக்கிறாரே. அப்போ இப்படி ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை ஆக்கியிருக்கும்போது, ஆனால் இன்னொன்று கவனிக்கணும், நாம் பரலோகம் போக வரைக்கும் நாம் விரும்பினா பாவம் செஞ்சு அந்த ஆதாம் மாதிரி ஒருபடி கட்டு போகலாம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் குழப்பமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லா வார்த்தைகளும் வெட்டொன்று துண்டு ரெண்டு என்று எழுதியிருக்கிறது. இங்கே குழப்பத்துக்கு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கலாமா, அந்த கொஞ்சம் பாவம் தான் உங்களை பெரிய பாவத்தில் இழுத்துட்டு போகும். அந்த பெரிய பாவம் உங்களை மரணத்துக்கு கொண்டு போயிடும், நரகத்துக்கும் கொண்டு போயிடும். இந்த பாவத்துக்கிட்ட அது பாவத்தோட கூட விளையாடுறதுங்கிறது பிசாசோட கூட விளையாடுற மாதிரி, பாம்போட விளையாடுற மாதிரி. அதனால் இதெல்லாம் நம்ம நிதானித்து கவனிக்கணும். நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அது எப்படி நமக்குள்ளே பாவத்தை அனுமதிப்பார்? ஆனால் ஆதாம் பாவம் செஞ்சு மரித்தான். அவன் விரும்பினால் மரிக்காமல் வாழ்ந்திருக்க முடியும். வாலிபனாக உண்டாக்கப்பட்டவன் வயசும் ஆகாமல் அப்படி இல்லாமல் காலாகாலமாக ஏன் இன்றைக்கு வரைக்கும் அவன் ஒரு வாலிபனாக அங்கே இருப்பான். அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அவனுக்கு சாவு கிடையாது, வயதாகிறது கிடையாது, வியாதி வர்றது கிடையாது, சாவு கிடையாது, நரகம் கிடையாது, அவனுக்கு நியாய தீர்ப்புலாம் கிடையாது. ஆனால் இவன் என்ன பண்ணி கடைசிக்கு அவன் மரித்தான். நான் மரித்து போனால் நல்லது அப்படின்னு தீர்மானித்து, இந்த ஜீவன் எனக்கு வேண்டாம், தேவன் கொடுத்த இந்த ஜீவன் எனக்கு வேண்டாம், நான் மரித்தா பரவாயில்ல, இந்த தேவனோட கூட என்னால் இருக்க முடியாது. அப்படித்தானே அவன் போயிருந்துருக்கணும். இல்லாட்டி பிசாசு கூட போய் பழந்துன்னா நீ தேவனை போல இருப்ப, நீ பழந்துனாக்க நீ இப்படி நல்லா இருப்ப அப்படிலாம் சொன்னால் அதை நம்பலாமா? திட்டமும் தெளிவுமா அந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில் நீ புசிக்கிற நாளில் மரிப்பாய், சாகவே சாவாயின்னு சொல்லப்பட்டிருந்ததே. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் வஞ்சிக்கப்படலைன்னு எழுதியிருக்கேன். அப்போ ரொம்ப தெளிவாக விவரமாக இருந்து, எனக்கு இந்த ஜீவன் தேவன் வேண்டாம், நான் பிசாசு கூட சேர்ந்து செத்து நரகம் போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலையில் அவன் போயிருந்துருக்குறாங்க. அதை நீங்கள் நினைக்கணும். ஆனால் இப்பொழுது இயேசுவானவர் பிசாசை ஜெயித்து அவன்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரத்தை பிடுங்கி இன்றைக்கு நமக்கு கொடுத்து, இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவனையே நமக்கு கொடுத்து, ஏன்னா இவர் மரித்தார், அந்த ஜீவன் இப்போ நமக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே ஓடுது. நாம் விரும்பினா சாகாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. எதுக்கு? நாம் சுகமாக இருக்கும்படி, நம்முடைய சாபங்கள் நீங்கும்படி. அதற்காக நமக்காக கர்த்தர் ஜீவனையே கொடுத்தார். இப்போ இயேசுவின் ஜீவனை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு அங்கே மரித்தது நமக்காக ரட்சிப்பை சம்பாதிக்க, நமக்கு ஜீவனை சம்பாதிக்க. அங்கே சிலுவையில் மரித்தது இப்போ நமக்கு இயேசுடைய ஜீவன் வந்திருக்கிறது, இயேசுடைய அந்தஸ்து வந்திருக்கிறது, இயேசுடைய சமாதானம் வந்திருக்கிறது, இயேசுடைய சந்தோஷம் வந்திருக்கிறது, இயேசுடைய வாழ்வு நமக்கு இங்கே இந்த பூமியிலே உண்டாகிருக்கிறது. நீங்கள் விரும்பினா இயேசுவை போல வாழலாம். நீங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும்படி உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. இதை நினைத்து பாருங்கள். புருஷராயிருங்கள்னு கர்த்தரோடத்தில் சொல்கிறார். சும்மா மையான்னு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காம தெளிவாரு அப்படி சொல்கிறாரு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்படி எழுதியிருக்கே. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி. குழப்பத்துக்கு இடமே இல்லைங்க. இப்படிப்பட்ட ஜீவன் என்னது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன்னா சாகாமல் இருந்து பரலோகத்துக்கு போகிறத பற்றி பேசுகிறாங்க, அது செத்தாலும் பரலோகத்தை பற்றி போகிறோம்ன்றத சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லைங்க. நித்திய ஜீவன்கிறது தேவனை போல ஒரு வாழ்க்கை. இயேசுவானவர் எப்படி தேவனை போல வாழுகிறாரோ அதுபோல் நீங்களும் நானும் அப்படி வாழுகிற வாழ்க்கை. வியாதி இல்லாமல், தரித்திரம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், எந்த சமாதான கேடு இல்லாமல். இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு. அவருடைய பரலோகத்தை நம்ம கொடுத்துருக்குறாருங்க. அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கு கடைசிக்கு நமக்கு அந்த பரலோகத்தை கொடுக்குறாரு. பரலோக ராஜ்யம் இப்போவே நமக்குள்ளே இருக்குது. அதாவது
எங்கேயெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை உண்டோ அங்கேயெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யம் இருக்கிறது. இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை ஆளுகை செய்கிறாரா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களா? இயேசு என்னுடைய ஆண்டவர் ரட்சகர்னு ஏற்றுக்கிட்டீங்களா? அப்படின்னா அவர் உங்களுடைய இருதயத்தில் ஆளுகை செய்ய இடம் கொடுத்துருக்கீங்க. அவருடைய வசனங்களின்படியெல்லாம் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமா இல்லை, நீங்கள் நல்லா அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் நீங்கள் பிழைப்பீங்க. அந்த பிழைக்கிறதுக்காக அந்த வசனத்தை கொடுத்தாரு. அந்த வசனத்தை ஏற்றுக்கிட்டா நாம் பிழைக்கிறோம். நமக்கு இந்த சரீர மரணம் நேரிட்டாலும் இந்த ஆவிக்குரிய மரணம் கிடையாது. நேராக இந்த ஆவி பரலோகத்தில் போய் சேருது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டால் அங்கே போயிடுவேன், பரலோகமே போயிடுவேன். பழைய ஏற்பாட்டுக்காரவங்க மட்டும்தான் மரித்தபோது, விசுவாசிகள் மரித்தபோது பரதீஸ்ன்ற இடத்துல அந்த தேற்றரவு பண்ணுகிற இடத்துல அதுக்கு பேர் தான் பரதீஸ், ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்பட்டது. ஆனால் என்றைக்கு இயேசு பாவத்துக்கு பரிகாரம் செய்தாரோ அன்றைக்கே அங்கே சிறைப்பட்டிருந்தவர்களை இயேசு தமக்கு சிறைப்படுத்தி கொண்டு பரலோகம் கொண்டு போனார். அப்படி எழுதியிருக்கே. அப்போ இன்றைக்கு விசுவாசிகளாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மரிக்கிறவர்கள் இங்கே ஒன்று பரதீசில் இருக்கிறதுல நேரடியாக பரலோகம் போகிறார்கள், கிறிஸ்துவோடைய பிரசன்னத்துக்கு போகிறார்கள். அதாவது இங்கே பூமியில் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் அவருடைய சரீரம் மறிக்கலாம், ஆனால் பரலோகம் போகிறார்கள். ஆத்மா பரலோகம் போகிறது. அது வரைக்கும், அதாவது நம்ம இந்த சரீரத்தில் வாழ்கிற வாழ்க்கை இருக்கும் காலமளவும் நம்ம கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து வாழணும். அப்போ பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மரண பரியந்தம் அந்த சமயம் இருக்கே, இந்த யூதாசு கடைசி நேரத்தில் கர்த்தரை இயேசுவை காட்டி கொடுத்துட்டு நரம்பு போயிட்டான். சிலுவைக்கெல்லாம் கடைசி நேரத்தில் ஏற்றுக்கிட்டு அவன் பரலோகம் போயிட்டான். அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போங்கிறாரு. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையை நீ குற்றப்படுத்துவாய் அப்படி சொல்கிறாரு. அப்படி கர்த்தருடைய பாதுகாப்பு அதிகாரம் எல்லாம் கொடுத்து என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்படிங்கிறாரு. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்க அவர்கள் சொஸ்தமாவார்கள்ங்கிறாரு. இப்போ இவ்வளவு அதிகாரத்தை உடையவர்களாய் இன்றைக்கு இப்பொழுது விசுவாசிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் என்ன அது இருக்குது தெரியாமல் நம்ம வாட்டுக்கு சாதாரணமாக ஒரு ஆளாக வாழ்ந்துட்டுருக்குறான். ஒரு பெரிய கலெக்டராக நியமிக்கப்பட்ட ஆள் அந்த ஆஃபீஸ்க்கு வந்த ஒரு பாடு, நான் சாதாரண மனுஷன் தானேங்க, என்னாலங்க என்ன செய்ய முடியும்னு சும்மா போய் அங்கிட்டு ஓரமாக உட்காந்துருந்தா என்னத்துக்காகும்? இன்றைக்கி நிறையா விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டேங்கிறாங்க, தேவன் கொடுத்துருக்க இவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாவம் போல் சாதா வாழ்க்கையை நிறைய விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நீங்கள் நினைத்து பார்த்து இப்பொழுது நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால், நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டால், நீங்கள் எப்படி தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நித்திய ஜீவன் உடனே வந்தது. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வைக்கப்பட்டதே. இப்பொழுது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது மறுபடியும் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறாரே. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறதே. இப்படி சொன்னால் கூட சிலர் கோச்சிக்கிடுவாங்க. நீங்கள் தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள், தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இழந்து போனதெல்லாம் இயேசுவானவர் மீட்டு மறுபடியும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த திறவுகோள்களெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதை நினைத்து பாருங்கள். புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். தேவனுடைய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். தேவனை போல நீங்கள் வாழலாம், இயேசுவை போல வாழலாம். அப்படி வாழ்ந்து ஆதாம் ஏமாந்து போய் விட்டானே, அதை இப்போ நம்ம சரியாக்கிட்டு அந்த பிசாசை நாம் அடக்கி அவனை துரத்திட்டு, நம்முடைய வாழ்க்கையை விட்டு துரத்திட்டு, நம்முடைய பகுதிகளிலிருந்து துரத்திட்டு இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரே. இன்றைக்கு நம்முடைய உலகத்தை நாம் ஆண்டு கொள்ளக்கூடிய திறமையுள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நினைத்து பாருங்கள். புருஷராயிருங்கள். காட் பிளஸ் யூ.